Hi everyone. இன்னைக்கு நம்ம VIP to banker செஷன்ல match the column ரொம்பவே important செக்ஷன் இது. ஏன்னா நிறைய prelims-ல இதான் கேக்குறாங்க. நம்ம Talk and Mock YouTube channel subscribe பண்ணலனா subscribe பண்ணிருங்க. And இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா இப்பவே மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க friends-க்கு ஷேர் பண்ணுங்க. Then நம்ம Talk and Mock Telegram group-ல add ஆகல அப்படினா add ஆகிக்கோங்க. 3 groups இருக்கு. Then if you are interested subscribe to Unacademy Plus top educators top batches கொடுத்துட்டு இருக்காங்க. May 12ல இருந்து நிறைய new batches start ஆகுது. ரெஃபர் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. Then Unacademy combat test பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் தான் இது. Every Sunday 10 AM நடக்குது. மறக்காம அட்டெண்ட் பண்ணுங்க. நம்ம நரேஷ் சாரோட நரேஷ்10 அப்படிங்கற கோட் யூஸ் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. Then இதான் நம்ம Unacademy subscription plan ரெஃபர் பண்ணிக்கோங்க. and இதுக்கும் நம்ம நரேஷ் சாரோட நரேஷ்10 அப்படிங்கற கோட் யூஸ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு maximum discount கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம செஷனுக்கு போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேர்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா felicitate. felicitate அப்படினா என்னன்னா congratulate அப்படின மீனிங். லைக் இந்த பிக்ல பாத்தீங்கன்னா தெரியும், congratulate பண்றாங்களா, அதே மாதிரி நம்ம சோனு சூட் சார் வந்துட்டு நிறைய ஹியூமனிட்டி ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆனனால கங்க்ராட்ஸ் பண்றாங்க அப்படினு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படினா the award winner was felicitated by the cultural association. award winner வந்துட்டு cultural association என்ன பண்ணாங்க, congratulate பண்ணாங்க. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி confusing words நிறைய வரும். சோ felicitate ஸ்பெல்லிங்கோட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். The power of the people is more important than. The power of the people, அதாவது இதுல approach வந்துட்டு ரெண்டு விதமா approach பண்ணலாம். ஒன்னு first வந்துட்டு first sentence compared to these three sentences in the other column. so இப்படி approach பண்ணலாம், அல்லது இதே மாதிரி reverseல approach பண்ணலாம், அல்லது ஆப்ஷன்ல என்ன கொடுத்திருக்காங்களோ அத மட்டும் செக் பண்ணி approach பண்ணலாம். நம்ம டைம் சேவ் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னா ஆப்ஷன்ல இருந்து அப்ரோச் பண்ணுங்க. பட் பெஸ்ட் ப்ராப்பர் அப்ரோச் வந்துட்டு பாத்தீங்க அப்படினா ஒவ்வொரு சென்டென்சஸா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்ல, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கம்பேரிங் டு தி other 3 sentences in the other column, அதான் வந்துட்டு ப்ராப்பர் அப்ரோச். பட் வந்துட்டு டைம் கன்சியூம் பண்ணோம் அப்படினா ஆப்ஷன்ல இருக்குறது மட்டும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். The power of the people is more important than the power of the people அப்படி நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா. power of the people power of the people ஓட கம்பேர் பண்ண மாட்டோம். எதோட கம்பேர் பண்ணுவோம், power of the government கூட கம்பேர் பண்றோம். so A and F வந்துட்டு கரெக்ட்டா இருக்கு. so இது கரெக்ட். பட் எடுத்தோனே இது கரெக்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் A மார்க் பண்ணிட்டு போய்ட கூடாது. ஏனா இந்த இடத்துல இன்னொரு A இருக்கு, இந்த இடத்துலயும் A இன்க்ளூட் ஆயிருக்கு. so நெக்ஸ்ட் எல்லாம் செக் பண்ணனும். இப்போ பார்க்கலாம். We cannot progress without the participation of the power of the people அப்படினு சொல்லுவோமா, participation பத்தி சொல்லிருக்காங்க. participation பத்தி சொல்லும்போது power எதுக்கு வரப்போகுது, சோ கண்டிப்பா இது வராது. அப்ப அடுத்து பாருங்க, participation of the 1.25 billion people of the country. ஓகேவா, நம்ம 1.25 billion people நம்ம கண்ட்ரில இருக்காங்க, அவங்களோட பார்ட்டிசிபேஷன் இல்லாம நம்ம இந்த progress வந்துட்டு பண்ண முடியாது அப்படினு சொல்றாங்க. so B and E is also correct. so இப்பயும் நம்ம இது ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு ஆப்ஷன் மார்க் பண்ணிர முடியாது, ஏனா C யும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். then it is not possible to move forward without the power of the people. இதுவும் ரொம்ப கரெக்ட்டா தான் இருக்கு. so ஆன்சர் என்ன அப்படினு பார்த்தோம்னா ஆப்ஷன் D all A B C. ஓகே, அடுத்து பார்க்கலாம். when it comes to LED lighting technology, A ஓட என்ன ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, A ஓட F கொடுத்திருக்காங்க. F செக் பண்ணி பார்க்கலாம். there is no better alternative than HPL அப்படினு சொல்லிருக்காங்க. when it comes to LED lighting technology there is no better alternative than HPL அப்படினு சொல்லிருக்காங்க. ஓகே, கரெக்ட் மாதிரி தான் இருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். lack of a structured approach towards implementation of labor laws has led to several B ஓட என்ன கொடுத்திருக்காங்க, D கொடுத்திருக்காங்க. சோ நம்ம D செக் பண்ணிட்டு இருக்கோம். has led to several blatant violation அப்படினு இருக்கு.
ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நமக்கு கரெக்டாக இருக்க மாதிரி தோணும். ஸோ கரெக்டுன்னு போட்டுருவோம். பட் தப்பாக இருக்குது. என்ன தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவரலுக்கு அடுத்து வர்றது ப்ளூரலில் இருக்கணும். செவரல் வயலேஷன்ஸ் அப்படின்னு இருக்கணும். இங்கே வயலேஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ பிடி வராது. ஏஎஃப் வர மாதிரி தான் இருக்குது. தென் இப்போ சிஇ மட்டும் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஒன்று பிசியாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஆர் பி மட்டும் இருக்க வாய்ப்பு இருக்குது. The most elegant range of LEDs, low on power consumption, low on maintenance and with customer satisfaction. இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா both B and C. இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். அடுத்து பார்க்கலாம். India has a problem of what? Problem of இங்கே ஆப்ஷனில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, எஃப் அண்டு டி கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்தியா ஹேஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் சர்ப்ளஸ் அண்ட் அன்ஸ்கில்டு லேபர். ஏ அண்ட் எஃப் கரெக்டாக இருக்குது. இந்தியா ஹேஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் ஸ்டைமிட் சம் ப்ரொடக்டிவ் செக்டார்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வந்துட்டு சென்சிபிளாக இல்லை. ப்ராப்ளம் ஆஃப் பக்கத்தில் வரும்போது கொஞ்சம் நவுன் ஃபார்மில் அந்த மாதிரி ஃபார்மில் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் சென்சிபிளாக இல்லை. ஸோ இது வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து பார்க்கலாம். சி இன்க்ரீஸ் இன் ஹையரிங் காஸ்ட்ஸ் ஹேஸ் எஃப் கொடுத்துருக்காங்க. ஹேஸ் சர்ப்ளஸ் அண்ட் அன்ஸ்கில்டு லேபராக ரெண்டுத்துமே வந்துட்டு இர்ரெலவெண்ட்டாக இருக்குது. இன்க்ரீஸ் இன் ஹையரிங் காஸ்ட் ஹேஸ் சர்ப்ளஸ் அண்ட் அன்ஸ்கில்டு லேபர் இது வந்துட்டு கொஞ்சம் கூட சென்சிபிளாக இல்லை. இதுவும் தப்பு. பி அண்ட் எஃப் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். growth of trade unions has surplus and unskilled labor. இதுவும் வந்துட்டு கொஞ்சம் கூட ஒரு சென்சிபிளாக இல்லை. ட்ரேட் யூனியன்ஸோட க்ரோத்துக்கும் சர்ப்ளஸ் அண்ட் அன்ஸ்கில்டு லேபருக்கும் ஏதோ ஹேஸ்ன்னு போட்டு ஏதோ ஒரு கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்காங்க. கொஞ்சம் கூட சென்சிபிளாக இல்லை. ஸோ இதுவும் வராது. இப்போ அகெயின் ஒருக்க செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல ஏ அண்ட் சி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சி மட்டும் இன்னொருக்கா செக் பண்ணிக்கலாம். சி அண்ட் எஃப் increase in hiring costs has surplus and unskilled labor. ஓகே, கரெக்டாக இல்லை தான். ஸோ ஒன்லி ஒன் தான் வந்துட்டு கரெக்டாக இருக்குது, which is AF. ஓகே, அடுத்து பார்க்கலாம். காங்கிரஸ் லீடர் HR பரத்வாஜ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஏஎஃப் கொடுத்துருக்காங்க. எஃபோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். Who was law minister for the second longest term in India, died of a cardiac arrest, he was 83 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஹூன்னு கொடுத்தனால இந்த சைடு யார் போட்டாலும் கரெக்டாக தான் இருக்க போகுது. ஏன் ஸ்வீடிஷ் ஆக்டர் மேக்ஸ் வான் சைடோ அப்படின்னு போட்டு நம்ம சி அண்ட் எஃப் கொடுத்தா கூட கரெக்டாக தான் இருக்கும். ஸோ ஏ அண்ட் எஃப் வந்துட்டு கரெக்டு தான். ஆனால் ஆப்ஷனில் சி அண்ட் எஃப் கம்பேர் பண்ணி கொடுக்கல, அவ்வளோதான். தென் சி அண்ட் டி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஹூ அப்படின்னு போட்டு கொடுத்துருக்காங்க. ஹூ மேட் ஹிஸ் நேம் இன் இக்மார் பெர்க்மன்ஸ் மூவிஸ் பிஃபோர் ஃபீச்சரிங் இன் ஹிட்ஸ் லைக் கேம் ஆஃப் த்ரான்ஸ், டைட் அட் த ஏஜ் ஆஃப் 90. இதுவும் கரெக்டாக தான் இருக்கப்போ. தென் பி அண்ட் இ கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஆரிஜின் சோனியா சிங்கால் 49 is set to take charge of Gap Inc., the largest apparel retailer in America, as its chief executive officer. இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. அப்போ ஆல் A, B and C is the answer. ஆப்ஷன் D. நெக்ஸ்ட் போகலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மூமெண்ட் ஆஃப் ஃப்ரைட் அண்ட் பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் ஒரு மூமெண்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. ட்ரெயின்ஸ் while the passenger fare is the cheapest. irrelevant-ஆக இருக்குது. Movement of freight and passenger trains among the slower compared to peer countries, இதுவும் கொஞ்சம் irrelevant-ஆக தான் இருக்குது. Then movement of freight and passenger trains revenues to match expenditure, irrelevant-ஆக தான் இருக்குது. ஏ கூட எதுவுமே மேட்ச் ஆகிற மாதிரியே இல்லை. ஆக்சுவலி ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏஎஃப் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏயும் எஃப்பும் மட்டுமே செக் பண்ணி பார்த்துருந்தா கூட எனஃப் தான். மூமெண்ட் ஆஃப் freight and passenger trains revenues to match expenditure கொஞ்சம் கூட மேட்சே ஆகலை. ஸோ இது வராது. பியோட நம்ம இ அண்ட் டி கம்பேர் பண்ணி பார்க்கணும். இண்டியன் ஃப்ரைட் ஃபேர்ஸ் ஆர் among the costliest globally while the passenger fare is the cheapest. இது ஓகேவா? இது கரெக்டாக மேட்ச் ஆகுது. அதாவது இந்தியாவில் இருக்க ஃப்ரைட் ஃபேர்ஸ் எல்லாம் வந்துட்டு
குளோபல் லெவலில் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப காஸ்ட்லி. ஆனால் அதே நேரத்தில் பேசஞ்சர் ஃபேர் பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப சீப். இது அழகாக கம்பேர் ஆகுது அண்ட் மேட்சும் ஆயிடுச்சு. ஸோ ஏ வந்துட்டு கரெக்ட் தான். இப்போது அடுத்து பிஇ வந்துட்டு கரெக்டான ஒருக்க பார்த்துக்கலாம். இந்தியா ஃப்ரைட் fares are among the costliest globally, among the slower compared to peer countries. among the costliest globally சொல்லிட்டு again among the அப்படின்னும் போது ஒரு சென்சிபிளாக இல்லை. ஸோ பி அண்ட் இ அப்போ வர மாட்டாங்க. இப்போ சி மட்டும் செக் பண்ணிடலாம். சி அண்ட் எஃப். the railways is unable to increase revenues to match expenditure. பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதுவும் கரெக்டு. அப்போ ஏ அண்ட் சி. ஸோ போத் ஏ அண்ட் சி. ஸோ ஆப்ஷன் இ. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். The institute has been educating students. A and F கொடுத்துருக்காங்க. Educating students about entrepreneurship for the past 10 years. பர்ஃபெக்டாக இருக்கு. Then C and D. The college has created an ecosystem in the campus to learn entrepreneurship. கரெக்டாக இருக்கு. Then B and E. The younger generation is more interested in incubating their ideas and making them into their own venture once they are out of the campus. இதுவும் perfect-ஆ இருக்கு. So all A, B and C is the answer. இதுக்கு வந்துட்டு இந்த மேட்ஸ் காலம் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் தெரிஞ்சிருக்கணும், கிராமர் தெரிஞ்சிருக்கணும், டென்சஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தெரிஞ்சிருக்கணும், அண்ட் எந்த வேர்டுக்கு அப்புறம் எந்த ப்ரிப்போசிஷனுக்கு அப்புறம் என்ன வரணும் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்மளால் ஈஸியாக மேட்ச் பண்ண முடியும். ப்ளஸ் லாஜிக்கலாக அந்த சென்டென்ஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும். இப்போ அடுத்து பார்க்கலாம். நீட் டு என்ஷூர் 24/7 எலக்ட்ரிசிட்டி சப்ளை டு ஆல் யூனிட்ஸ் இன் அ சஸ்டைனபிள் மேனர். ஏ அண்ட் டி பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இது கரெக்ட். Then BE compare பண்ண போகிறோம். In the past 5 years, the electricity sector has seen only piecemeal reforms. Piecemeal அப்படின்னா என்னென்னா பீஸா கொஞ்சம் கொஞ்சமாக சிறிது சிறிதாக தான் வந்துட்டு ரிஃபார்ம்ஸ் வந்துட்டு பார்த்துருக்கு எலக்ட்ரிசிட்டி செக்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்துட்டு கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. தென் B and E செக் பண்ணலாம். India requires an overhauled and sustainable energy policy. So இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. India requires an overhauled and sustainable energy policy. இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஆல் ABC தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பார்க்கலாம். Exporting firms should be encouraged to AF compare பண்ணும். encouraged to children's or malnourished. actually இது பாருங்க, exporting firms should be encouraged to children's or malnourished. கொஞ்சம் கூட சென்சிபிளாக இல்லை. ஆஸ் வெல் அஸ் பார்த்தோம் அப்படின்னா children's அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி ஒரு வேர்டே கிடையாது. சில்ட்ரன்ன்ற சில்ட்ரன் இட் செல்ஃப் அ ப்ளூரல் ஃபார்ம். சில்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டே கிடையாது. ஸோ அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். தென் பி பார்க்கலாம். தி மெரைன் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெலிவரி அத்தாரிட்டி ஃபெலிசிட்டேட்டட். ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம், ஃபெலிசிட்டேட்டட்குரிய மீனிங் பார்த்தோம்ல. ஃபெலிசிட்டேட்டட் அப்படின்னா என்னது, கங்க்ராச்சுலேட்டட். ஸோ த மெரைன் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி கங்க்ராச்சுலேட்டட் கேரளாஸ் ரேகா கார்த்திகேயன் 40 years. தி ஃபர்ஸ்ட் டி கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். The first Indian woman with a deep sea fishing license for excelling in a male domain. ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. தென் இன்னொரு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, இ கொடுத்துருக்காங்க. தி இன்வெஸ்ட் மோர் இன் R&D ஆக்டிவிட்டீஸ். தி இன்வெஸ்ட் அப்படின்னு சொல்லவே மாட்டோம் நம்ம, கரெக்டாக தி இன்வெஸ்ட் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஸோ பிடி தான் பர்ஃபெக்டாக இருக்குது. பி அண்ட் இ கரெக்டாக இல்லை. இப்போ சி மட்டும் செக் பண்ணிட்டோம் அப்படின்னா சொல்லிடலாம் நம்ம. அக்கார்டிங் டு UNICEF 13% of Venezuelan invest more in R&D activities through tax concessions. பர்ஃபெக்டாக இருக்கா, கரெக்டாக ரெண்டு மேட்ச் ஆகுதா. ஸோ ஆன்சர் போத் A and C. ஓகே, அடுத்த கொஷின் போகலாம். A favorable tax regime for safeguarding intellectual property. ஏயோட என்ன கொடுத்துருக்காங்க, இ கொடுத்துருக்காங்க.
ஆக்சுவலி நமக்கு பார்த்தோன்னே கண் எனக்கு எங்கே போச்சுன்னா இந்த ரைட்ஸுக்கு தான் போச்சு. ஏன் அப்படின்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னு நம்ம படித்து பழகினது. ஆக்சுவலி அதான் கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஃபேவரபிள் டேக்ஸ் ரிஜிம் ஃபார் சேஃப்கார்டிங் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அண்ட் ரெடியூஸ்டு டேக்ஸ் பர்டன் இஸ் ரெக்வயர்ட். கரெக்ட், ஏடி தான் மேட்ச் ஆகுது, பட் இங்கே ஏஇ கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எலிமினேட் பண்ணிடலாம். தென் பியும் E and F ரெண்டுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். India's female labor participation rate is one of the lowest in the world. 2.7% in 2011 to 12 compared to அங்கே பர்சன் பற்றி சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கேயும் நம்ம பர்சன் பற்றி தான் கம்பேர் பண்ணியிருக்கணும். அப்போ என்னவா இருக்கும்? 4000 இருக்க வாய்ப்பில்லை. இது அமௌண்ட் பற்றி கம்பேர் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல அமௌண்ட் கம்பேர் பண்ணியிருக்காங்க. அப்போ சியும் இயும் பேராக இருந்திருக்கணும் அண்ட் பியும் எஃப்பும் பேராக இருந்திருக்கணும். compared to 61% in China and 56% in US. அதாவது நம்மளோட அந்த லேபர் பார்ட்டிசிபேஷன் ரேட்டையும் சைனா அண்ட் யூஎஸோட ரேட்டையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ பிஎஃப் தான் கரெக்டான மேட்ச். ஸோ ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்து போகலாம். IIT Bombay and Delhi are among the top 50 engineering colleges, said Minister of State for Defense Shripad Naik in a written reply in the Lok Sabha. Okay, இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. A and D கரெக்டாக இருக்குது. பட் அவங்க கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா A and E கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். IIT Bombay and IIT Delhi are among the top 50 engineering colleges, hold the 53rd and 61st position last year. ஓகே, இது மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. பட் பார்த்தோம் அப்படின்னா B and E வந்துட்டு பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்குது. IIT Bombay and IIT Delhi hold the 53rd and 61st positions last year. Then A and D ஒரு பேராக இருந்திருக்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா a total of 132 scientists left the DRDO in the past 5 years across the globe according to subject-wise QS World Recording. ஸோ இது ரெண்டும் ஒரு பேராக இருந்திருக்கணும். இப்போ ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா A and E கொடுத்துருக்காங்க. பட் இது கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா B and E கொடுத்துருக்காங்க. ஸோ B and Eயும் கரெக்டாக இருக்குது. கரெக்டாக தான் நம்ம பேருன்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருக்கோம். தென் C and F. C and F is also right. Then C and D. C and D வந்துட்டு தப்பு. C and F தான் வந்துட்டு பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லி நம்ம மேட்ச் பண்ணி வச்சோம். ஸோ C and D வராது. இப்போ நம்ம கெஸ் படி ABC மூணுமே வந்துட்டு கரெக்ட். பட் அப்படி ஒரு ஆப்ஷனே இல்லை. AB மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ AB மட்டும் பார்க்கலாம். AB மட்டும் பார்க்கலாம். C ஏன் எலிமினேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். A total of 132 scientists left the DRDO in the past 5 years across the globe according to subject-wise QS World Recording. Actually World Ranking. Actually பார்த்தீங்கன்னா இது தப்பு தான். நம்ம மேட்ச் பண்ணதே தப்பு தான். பிகாஸ் இங்கே வந்துட்டு DRDO பற்றி பேசுகிறாங்க. இங்கே அக்ராஸ் த குளோப்னு சொல்லியிருக்காங்க. DRDO அப்படின்றதே ஒரு இந்தியன் ஃபர்ம். ஸோ இது அக்ராஸ் த குளோபோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் QS World Ranking வேர்ல்டு லெவலில் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த பேர் வராது தான். நம்ம தான் தப்பாக பேர் பண்ணிட்டோம். ஸோ இதுவும் வராது. இப்போ AE BE ரெண்டுமே வந்துட்டு E கூட பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. IIT Bombay and Delhi are among the top 50 engineering colleges, hold the 53rd and 61st positions last year, as well as IIT Bombay and IIT Delhi hold the 53rd and 61st positions last year. இது ரெண்டுமே வந்துட்டு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. ஸோ both A and B is the answer for this question. பட் பர்ஃபெக்ட் மேட்ச் எது அப்படின்னு பார்த்தோன்னா B and E மட்டும்தான் பர்ஃபெக்ட் மேட்ச். பர்ஃபெக்ட் மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா B and E மட்டும்தான் பர்ஃபெக்ட் மேட்ச். பட் ஆப்ஷன்லேயே வந்துட்டு ரெண்டுமே கொடுத்துருக்கனால நம்ம ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணி பார்த்து ரெண்டுமே செட் ஆகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு both A and B போட்டிருக்கோம். ஓகே, இது வந்துட்டு உங்களுக்கான ப்ராக்டிஸ் ப்ராப்ளம். இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.